நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மழையென பொழிந்த மக்கள் கூட்டத்தில் சூப்பர் சிங்கர் எனும் சிப்பிக்குள் விழுந்து முத்தாய் மாறி மகிழப் போவது ஒரு துளி மட்டுமே. அந்த இசை துளி யாரெனும் தேடல் இன்றும் தொடர்கிறது. நம்ம ட்ரிச்சியில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன்ஸ் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சாச்சு. பசங்க எல்லாருமே ஆயிரக்கணக்கான பசங்க கிட்டத்தட்ட வந்து ஆடிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனாலும் அடுத்த வருஷம் அவங்க எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தோட இன்னைக்கு டே 2 ஆரம்பிச்சிட்டோம். திருச்சி ஜோனை ரெப்ரசென்ட் பண்ண போகிறவங்க யார் யார் அப்படின்றது இன்றைய நாளோட முடிவில் தெரிய போகுது. யாரெல்லாம் இன்றைக்கி வந்து திருச்சி ஜோனை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு? வெரி குட். அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு வேணும். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்ல போகிறோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் என்ன அப்படின்னா, அவங்க உங்களுக்கு சிவப்பு லைட்டு கொடுத்தாங்க அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். க்ரீன் லைட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட அடுத்த ரவுண்டுக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ முதல் பேட்சை வந்து நம்ம கூப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே போன வருஷம் இதே மாதிரி ஹாலில் வந்து வெயிட்டிங் பண்ணி ஜட்ஜஸ் எல்லாம் மீட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஸ்டேஜுகளில் சிங்கிங் பண்ணி இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய நமது சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டார்ஸ் 2 பேர் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து பாட போகிறாங்க. சூப்பர் சிங்கர் ஜூனியர் இன் டைட்டில் வின்னர் மிஸ்டர் திருச்சிக்காரர் ஆஜித். எப்படி நீ வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் இவ்வளோ சைஸ்ல இருந்து இவ்வளோ தூரம் வளர்ந்த? முரட்டு தீனியா? அப்படிலாம் இல்லை. இந்த சமயத்தில் பேரண்ட்ஸுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? தயவு செய்து நல்லா பாடுன்னு அப்படி தொல்லை செய்யாமல் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. நல்லா பாடு அப்படின்னு தொல்லை செய்யாமல் ஃப்ரீயாக விடுங்க. ஸோ ஆஜித் வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் அலைமோதும். அதுவும் வந்து பயங்கர டேலண்டடான பெண்கள் கூட்டம் பயங்கரமாகவே அலைமோதும். ஸோ இப்போ வந்து இவர் கூட ஜோடி சேர்ந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மன்னார்குடியின் மிமிக்ரி ராணி அனு அவர்களை அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் அட்வைஸ்? எல்லாரும் நல்லா பாடுங்க, பயப்படாதீங்க, முக்கியமாக அதான் சொல்லணும். அப்புறம் என்ன ஜாலியாக இருந்தால் பாடலாம். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்காக ஒரு பாட்டு பாட போகிறீங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க? கண்டாங்கியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கே தூங்கஞ்ச வச்ச கண்ணு இந்த கண்ணுக்கு அந்த சந்தாரன் இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதிக்காரன் முத்தம் தெரியா குளம் நீரோட நீரும் செலுத்துமே அழகமான கோயில் ஞான வந்து அழ்வாவ தின்மது போல் என் ஆசை ஒன்று கிண்ணட்டுமே. ஒத்தை கொத்தை அளிக்கும் அழகு ஒத்த பக்கம் ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அடிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது வெள்ள மொழி வெளிய தெரிய நல்ல மொழி ஒதுங்கும் பொழுது என்ன செய்ய நடிக்குது இரக்கொல நடுங்குது சின்ன பொய்யும் பேசுற சூடு ஏத்துற
ஓகே, ஸோ டே 2ல வந்துட்டு ரொம்பவே சீரியஸான ஆடிஷன்ஸ் நடக்க போகிறது. இன்னைக்கு வந்து இந்த ஆடிஷன் லெவலில் ஜட்ஜ் பண்ண போகிற ஜட்ஜஸ் யார் யார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஐ வுட் லைக் டு வெல்கம் மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்த் சார், பாடகி சுசித்ரா அவர்கள், and let's welcome சௌமியா மேம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சுச்சி மேம்கிட்ட தான் கேட்கணும். இது நேற்றுக்கு யார்ட்டையும் சுருட்டுன கண்ணாடி தானே இது? ஆமா, யார்கிட்ட இருந்து சுட்டேன் மறந்துட்டேன் நான். கை தூக்குங்க. யார்கிட்ட இருந்து? ஓன்ட்ட இருந்து சுட்டேன்ல. ஏய், அதுக்கு நான் இவ்ளோ குட்டி கண்ணாடி எடுத்து எவ்வளவு பெரிய கண்ணாடி எக்ஸ்சேஞ்ச்ல கொடுத்தேன் தெரியுமா? கரெக்ட் தான். உன் கண்ணாடி எடுத்துட்டு வந்திருக்கியாம்மா? இந்த மாதிரி தான் இந்த அக்கா அப்பப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரியா? யாருமே அதை பாருங்க, இன்னைக்கு யாரும் பிரைபிங்லாம் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஜேம்ஸ் சார், இன்னைக்கு வந்துட்டு எப்படி ஜட்ஜ் பண்ண போறீங்க சார்? ஆல்ரெடி நீங்கள் வந்து பெஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி பார்த்துட்டீங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பசங்க கிட்ட? பெஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி பார்த்துட்டேன்னான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பெஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி நம்ம நினைக்கிறவங்க வந்து ஒரு ஃபைனல் 10க்குள்ளேயாவது இருக்கணும். ஒன்லி தென் லெட்ஸ் சி, ஒருவேளை அப்படி வந்திருக்கலாம். போக போக அவங்களோட முழு திறமை வெளிப்படலாம். ஸோ சௌமியா மேம், நீங்கள் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் அள்ளி கொடுக்குறீங்க. அதனால நான் சௌமியா மேமோட பூத்துக்கு தான் போகணுன்னு பசங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க. உண்மையா? ஏன்னா என்னோட பூத் வந்த பசங்களாம் ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க. பாவம், எல்லாத்துக்கும் சில பேர் செலக்ட் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. ஒரு தாய் உள்ளந்தானே என்னதான் இருந்தாலும். ஸோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதுவான எடுத்துன்னு போட்டோம் பசங்க. லெட் தம் பி ஹாப்பி. பசங்களா பார்த்தீங்களா, ஜேம்ஸ் வசந்த் சார் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. சுச்சி மேமும் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க, சௌமியா மேமும் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சூப்பர் சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு, ஜட்ஜஸ் நீங்கள் உங்களோட பேட்ச் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிடலாம். ஜட்ஜஸ், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4. இன்னைக்கு திருச்சியில் டே 2. நேற்று வந்து குழந்தைங்க பாடினதெல்லாம் நாங்கள் 3 பேர் தனித்தனியாக கேட்டோம். இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒன்றா டிசைட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம கேட்க போது the top 69 contestants from Trichy. So let's get on with the show. ஹலோ ஹர்ஷிதா, வெல்கம். இன்னைக்கு உங்களை 3 ஏலியன்ஸ் ஜட்ஜ் பண்ண போறாங்க. 3 கோமாளிங்களுக்கு பாட வந்திருக்கோம்னு நினைச்சேன். எப்படி இருக்கு எங்க லுக்? ரொம்ப பயப்படுறீங்களா? ரொம்ப சூட் ஆகுது. 3 பேர். அதான் நான் பார்த்தேன். Go for it Harshita. All the best. கான கருங்குயில கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே. அட ஒன்னடா மடையா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 தரியா. மனசுல இடம் பிடிச்சா எலெக்ஷன் இல்ல ஜெயிச்சா ஊரு சொன்ன மூக்குல வரலாம் வைக்கும். Sorry Harshita, I think அந்த 24 hours is too short. உங்களுக்கு அந்த நேத்திலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற அந்த நேரம். So get another whole year. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சாங் பாடுறதுல ரொம்ப என்ஜாய்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் கமிங். என்ன ஆச்சு? ஒய் இந்த அழுகை என்னாச்சு சொல்லுங்க. என்ன சொன்னாங்க ஜட்ஜஸ்? இந்த 1 year வேணுமா இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? இன்னும் உங்களுக்கு செட் ஆகிற பாட்டு நீங்கள் பாடுங்க. நேற்று செலக்ட் ஆகும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் எனக்கு ரிஜெக்ட் ஆவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு வருஷம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வருஷம் இங்கே வந்து ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காணும், ஆடை கூட பாரமாகும். ஏய் பாரிஜாதம் ஈரமாகும், இளமையே வசந்த வானம் பறவையே வருகவே. அபிஷேகா, அபிஷேகா கொஞ்சம் தொண்டை சரியா இல்லையோ இன்னைக்கு? ஏசினால கொஞ்சம் கோல்டு. Okay, I understand that.
ஸோ we just need little time to decide. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். தேங்க்யூ. பிரசீதா. பூமீது யானை பூவலியை தாங்குமா, தீ மீது வீணை போய் விழுந்தால் பாடுமோ. பிரசீதா, we'll put you on wait list, okay? Wait பண்ணு. விக்னேஸ்வரன். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு இழுப்பு, என் நெஞ்சி குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிரிப்பு மச்சான இழுக்குதடி. சாரி விக்னேஷ், அடுத்த லெவல் வரத்துக்கு இது பத்தலை. இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வருஷம் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. சாரி விக்னேஷ். கிங்ஸ்லி, நேத்திக்கு வெயிட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க நீங்க. என்னோட ஃபுல் பேட்ச்ல நீங்க ஒருத்தர் மட்டும் தான் வெயிட் லிஸ்ட் பண்ணி ரொம்ப யோசிச்சு மறுபடியும் we've given you அடுத்தது. என்ன பாட போறீங்க? மனசா துறந்தாய நீ எங்கிருந்து வந்தாயோ நீ, அடியே அடியே என்ன எங்க நீ கூட்டி போற. சாரி கிங்ஸ்லி, அழகா பாடுறீங்க நீங்க. பட் டேக் அ லாட் மோர் டைம். 1 year 2 years 3 years கூட எடுத்து நல்லா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த பாட்டு எப்படி பாடணுமோ அதை கரெக்டாக பாட கற்றுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் கிங்ஸ்லி. நிறைய பேர் என்ன மாதிரியே இங்கே பாட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதில் செலக்ட் ஆனாங்க, செகண்ட் இதில் அவங்க ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. நானும் அது மாதிரி ஆகிட்டேன். ஆனால் நான் இதை வச்சு ஃபீல் பண்ணல. நானும் என்னைக்காவது ஒரு நாள் மற்றவங்கள மாதிரி வருவேன்னு நினைக்கிறேன். காவியா பாடலாமா? அடியா சமச்சா வாங்கி தந்த மல்லியப்பூ, அது தானாகத்தான் தந்ததம்மா புல்லரிப்பூ, ஆச மனச தூண்டி அது மாம நினப்ப கூறும், தான தந்தன தானா தன தான தந்தன தானா, அடி பேச்சியம்மா மாரியம்மா சேர்ந்து கும்மியடி, ஏ மாமனுக்கு தூது விட்டு பாட்டு சொல்லியடி. இது வந்து டோட்டலாக அவுட் ஆஃப் டியூன் போயிடுமா இந்த பாட்டு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா கற்றுட்டு வந்தீங்கன்னா உங்களால் நல்லா பாட முடியும் காவியா. ஓகே, யூ ஹாவ் அ குட் பொட்டன்ஷியல். மனோஹரி. ஹலோ. என்ன பாடுறீங்க? தம்தன நம்தன பாடுங்க. தம்தன நம்தன தாளம் வரும். திருப்பி ஆரம்பி. தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? போய் தைரியமா பாடு. தம்தன நம்தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். தம்தன நம்தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். மணமாலை வரும், சுபவேளை வரும், மணநாள் திருநாள் புது நாள் உனை அழைத்தது. தம்தன நம்தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை. சாரி மனோஹரி, நீங்க நர்வஸா இருக்கீங்களா என்ன தெரியல. என்ன நேத்திக்கு இதை விட நல்லா பாடுனீங்க. அடுத்த வருஷம் வந்து தைரியமா வந்து பாடணும். ஓகேயா? போன வாட்டி நல்லா பாடு, இந்த வாட்டி நல்லா பாடலன்னு அப்படி. அடுத்த சீசன் கண்டிப்பாக வந்து சூப்பர் சிங்கரில் வந்து கலந்துக்கணும், வின் பண்ணணும். ஓகேயா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டியாளர்களின் பாடல் திறனை உடனுக்குடன் சரியாக கணிக்க முடியாத நடுவர்கள் பல போட்டியாளர்களை காத்திருப்பு பட்டியலில் சேர்த்தனர். உங்களை இப்போ வந்து வெயிட் லிஸ்ட்ல வைக்கலாம்.
ரகளலக்ஷ்மியா உங்க பேரு? ராகலக்ஷ்மி மேம். உங்க பேரை ரகளலக்ஷ்மி நீங்க கொடுத்துருக்காங்களே, அப்படி என்ன பண்ணீங்க நேத்துக்கு? ரகள பண்ணீங்களா? நிஜமா சொல்லுங்க. இல்ல மேம், ராகலக்ஷ்மி. வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? அம்முகுட்டா. அம்முகுட்டா. சோ கியூட். என்ன பாட போறீங்க? ராக்ஸ். நான் உங்களை ராக்ஸ்னு கூப்பிடலாமா? ராக்ஸ். எஸ் மேம். ஓகே சூப்பர். என்ன பாட போறீங்க ராக்ஸ்? முதன்முறை பார்த்த ஞாபகம் உயிரினை தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ பாரம், மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய், விழிகினில் ஏனோ ஈரம், சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய், மடி மீது தூங்க வைத்தாய், மறுநாளில் ஏங்க வைத்தாய், வெயிலா மழையா வலியா சுகமா என்றதே, நீதானே என் பொன் வசந்தம், நீதானே என் பொன் வசந்தம். ராகு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணுமே, ஆனால் வெயிட் லிஸ்ட். ஓகே, உன் பேர் என்னம்மா? தேஜா. பாடலாமா தேஜா? வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள், வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். தேஜா, உங்களை இப்போ வந்து வெயிட் லிஸ்ட்ல வைக்கலான்னு இருக்கோமா? பவநேத்ரா. எப்படி சொல்றது உங்க பேரை? நேத்ரான்னு. நேத்ரான்னு சொல்லவா? ஏன் நேத்ரா வெறும் காத்து தான் வருது? பாட்டும் வருமா? வரும். பாடுங்க. மலர்கள் நனைந்தன பனியாலே, என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே. நேத்ரா, எங்களுக்கு உங்க பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன? ஸோ இப்போதைக்கு வெயிட் லிஸ்ட் பண்றோம். ஓகே, ஹாய் லேகஸ்ரீ. ஹாய் சார். எத்தனாவது படிக்கிறாய் லேகா? 4th ஸ்டாண்டர்ட். 4th-ஆ? எந்த ஊரு உனக்கு? நான் சென்னை சார். சென்னையா? சென்னை பொண்ணு. இங்க எங்க வந்த? பாடுறதுக்கு வந்தேன். பாடுறதுக்கா? ஏன் சென்னையில் பாடலை? பிகாஸ் அங்கே க்ரௌட் நிறையா இருக்கும். க்ரௌட் நிறையா இருக்கும், நல்லா பாடுறவங்க அதிகமாக வருவாங்க, போட்டி கடுமையாக. அவங்க ஏன் உங்களை பார்க்கவே மாட்டேன்றாங்க? ஏம்மா அவங்க உன்னை பார்க்க பயப்படுறாங்க? அவ பொருள் அவ வச்சுக்கணுங்க. அவங்க சேஃபா வச்சுக்கணும். நேத்து வந்து சுஜித்ரா மேம் தான் கண்ணாடி கேட்டாங்க. சோ ஐ ஆல்சோ கேவ் ஹர். சோ கிஃப்ட் பண்ணிட்டியா புடுங்குனாங்களா? எங்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணும். கிஃப்ட் பண்ணிட்டியா? ஓகே. சோ இப்போ நீ பாடும்போது அவங்க மார்க் போடக்கூடாது, நாங்கள் 2 பேர் தான் போடுவோம். ஓகேயா? சரி பாடலாமா? ரெடி, கோ ஆன். இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழுத்திடும் அனாலை தேடிடும் பாடல் கேட்டாயா? மூடாமல் மூடி மறைத்தது தானா பூத்த மருகுது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. லேகா, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பாடுறீங்க லேகஸ்ரீ. நீங்கள் உங்கள் ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். ரொம்ப க்யூட்டாக பாடுறீங்க நீங்கள். கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதைக்கு வெயிட் லிஸ்ட் நீங்கள். ஓகே, கொஞ்சம் டைம் வேணும்ன்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டேன். எது நடக்குதோ நடக்கட்டும். எது நடக்குதோ எனக்கு செம்ம ஸ்வீட்டுங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? நீங்களும் நாங்களும் ஒரே மாதிரி கலர் சட்டை. சேம் பிச் அடிச்சிக்கலாமா? சேம் பேஜ். ஓகே ஃபைன். இதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். விஜயஸ்ரீ, என்ன படிக்கிறாய்? 5th சார். சரி பாடுங்க விஜயஸ்ரீ.
மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும். என்னுடைய பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு. விஜயஸ்ரீ வெரி நைஸ், ரொம்ப நல்லா பாடுறீங்க. பட் நீங்க கொஞ்ச நேரம் எங்களுடைய டிசிஷனுக்காக வெயிட் பண்ணணும். என்ன? தேங்க்யூ. வெயிட் லிஸ்ட்ல இருங்க. நேற்று இருந்த க்ரௌடுக்கு வந்து அவள் செலக்ட் ஆவாளா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் செலக்ட் ஆகியிருக்கா, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் செலக்ட் ஆவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காது, அவளுக்கு கொஞ்சம் ஃபியர் ஜாஸ்தியானதுனால இருக்கா. ஆனால் கண்டிப்பாக செலக்ட் ஆவா. இன்னைக்கு என்ன பாட போகிற கிருத்திகா? பழுங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்குது வா. பழுங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்குது வா. இருப்பதோ ஒரு நாடக மேடை, இரவு நேரத்து மல்லிகை வாடை. கிருத்திகா சொல்லுங்க. நீங்கள் நல்லா பாடக்கூடியவங்க தான் பாடிட்டு இருக்கீங்க. ஆனாலும் இப்போ வந்து ஒரு சில இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இது பட்டுது. கொஞ்சம் டிசைட் பண்ண டைம் வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ வெயிட் லிஸ்ட்டில் இருக்கோம். தேங்க்யூ. போனேன், பாடினேன், வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்காங்க. செலக்ட் ஆக ஒரு நம்பிக்கை இருக்குது, தெரியல, பார்ப்போம். இதே சிரிப்போட கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஜட்ஜஸ் கூப்பிடுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் ஆர்த்தி. ஹாய் மேம். சரி பாடுங்க. ஜீவனானது இசை நாதமென்பது, முடிவில்லாதது, வாழும் நாளெல்லாம் என்னை வாழ வைப்பது, இசை என்றானது. ஆஹா ஆஹா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்த்தி. இந்த திருச்சியில இருந்து இந்த ரவுண்ட்ல இருந்து செலக்ட் ஆயிருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் நீங்க. அதுக்கும் தலை தான் ஆட்ட போறீங்களா? வெகுநேர கடுமையான போட்டிக்கு பிறகு திருச்சி மையத்தின் முதல் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் போட்டியாளர் ஆர்த்தி. செலக்ட் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் என்னோட கனவு இது. ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி சோனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய முதல் கேண்டிடேட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்கள வாழ்த்துவதற்காகவும் அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்முடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டார்ஸ் 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஆஜித் அண்ட் அனு. வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பேர் சாய்லக்ஷ்மி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் 4 இயர்ஸாக கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறேன். மலகளே மலகளே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம், பெருகியதே என்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக நான் லாஸ்ட் இயர் ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் நான் செகண்ட் லெவல்லே ரிஜெக்ட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால நான் இந்த தடவையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வந்தேன். திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து நான் இப்போ பாட போகிறேன். என்னோட கான்ஃபிடென்ஸ் என்னை காப்பாற்றும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன். ஹாய் சாய். ஹாய் மேம். சாய் ஒரு பாய் பேராச்சே, எல்லாரும் ஒன்று சாயம் தானே கூப்பிடுவாங்களே, நிஜமா சொல்லுங்க.
அம்மா சாயின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா அம்மா சொன்னீங்களா ஏன் எனக்கு பாய் பேர் வச்சிட்டீங்கன்ட்டு? இல்லை சாயினா ஹிந்தியில் காட் அவ்வளோதான். ஓ அப்படி பரவாயில்லையே, நல்லா சமாளிக்கிறீங்க. பாட்டு கத்துட்டு இருக்கீங்களா? கத்துட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன பாட போறீங்க? மச்சாமி சாவி தருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா சொக்கே போன பம்பரமா செய்கூலி செய்தரும் எல்லாம் அடையெல்லாமே பிரம்மன் தான் செஞ்சு வச்சானே அடையெல்லாமே முறைக்காத சிரிக்காத புடிக்காத கைய புடிக்காத. எப்படி கரெக்டா பாடுறீங்க? அவரை கைய பிடிச்சுதான் அமுக்க வச்சாரு. ஜேம்ஸ் நேத்திக்கு என்னோட பேட்ச்ல ஒரு செம்ம கியூட்டா ஒரு குட்டி வந்தது கோகுல்னு. ரொம்ப ஸ்வீட்டா பாடுறது, அதுக்கு ரா கூட வரலாம். பட் பிகாஸ் ஹி வாஸ் நாட் ரெடி ஐ ஹேட் டு சென்ட் ஹிம் ஹோம். பட் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், இன்னைக்கு வந்து உங்க 2 பேருக்காகவும் பாடி காட்ட முடியுமான்னு. ஸோ கோகுல். வணக்கம், நான் தான் கோகுல். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நான் ஒரு மல்டிடேலண்டாலு, எனக்கு தெரியாத விஷயமே இல்லை. எனக்கு குங்ஃபு தெரியும், எனக்கு டான்ஸ் தெரியும், எனக்கு ஸ்லோகன் தெரியும். எவ்வளோ நேரம் தான் பில்டப்பே காட்டுவீங்க? கதைக்கு வாங்கடா. ஏப்பா சாங்குனா சாங்கே பாடினிருக்கியா? ஃபைட்டு ஃபைட்டு. ஏப்பா ஃபைட்டுனா ஃபைட்டே போடுவியா? சென்டிமெண்ட் ஒன்று இருக்குல்ல, வி வாண்ட் சென்டிமெண்ட். அந்த திவாகரன் மாதிரி பாடணும்னு நான் ரொம்ப அவளோட இருந்தேன். இருந்தாலும் என் தம்பி ஜெயிச்சான், அதனால எனக்கு நான் தோட்டா வரல, எங்கள் அக்கா நல்லா ஜெயிக்கணும். அதான் எனக்கு ஏமா சென்டிமெண்ட்னா சென்டிமெண்டே பண்ணிருப்பீங்களா? சாங்கு வா முருகா மயில் மீது ஏறிவா அவளுடன் இணை காக்க இறைந்தோடிவா சொலை செந்தோரில் போர் புரிந்து வெற்றி கொண்டாய் பார்புதி தெய்வ யானையை பணங்கியில் மணந்தாய் வேலுமயிலும் இது வாத சுண்டிதவ வேலவனை வாராய் வேலுமயிலும் இது வாத சுண்டிதவ வேலவனை வாராய் வா முருகா மயில் மீது ஏறிவா. சூப்பர் சூப்பர். கதா காலட்சேபம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்து கோகுல். வேற என்ன பண்றதா இருக்கீங்க எங்களுக்காக இன்னைக்கு? பாடுங்க. பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பலர் எண்ணிற் கழித்த தோழர்களே இனி நாம் பறந்து சொல்கின்றோம், இனி நாம் பறந்து சொல்கின்றோம். ஓகே கோகுல். மைக்க வச்சு அப்படியே லிப்ஸ்டிக் போடுறியே, சூப்பரா அழகா பாடுறியே. கோகுல், உனக்கு ஒரு லாலிபாப் இன்னைக்கு பிரைஸ். வா வாங்கிட்டு போ. சௌமியா மேம், இவர் பயங்கரமா ஒரு காவடி டான்ஸ் ஆடுவாராம். அது ஒரே ஒரு காவடி டான்ஸ் ஆடிட்டு போ. அது படை வேல் முருகா வா 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 அப்பனுக்கு வாத்தியாரே வா 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 சுட்ட பழம் தந்தவனே வா வா அப்பனுக்கு கரோகரா முருகனுக்கு கரோகரா அப்பனுக்கு கரோகரா முருகனுக்கு. சூப்பர்டா. Thank you. Thank you so much கோகுல். All the best.
எத்திசையும் ஒலித்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இசை நைஜீரியாவில் இருந்து வந்த அபிராமியையும் விட்டு வைக்கவில்லை. ஓகே, என்ன பாட போறீங்க? ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடா, நீ ஓடி போகலாகாது ஓடி போகலாகாத வாடா. ஏ தீ மேல நின்னவளே பூ மேல தளிரிய, ஏனோ நீ என் உயிரே கண்ணால குத்துறிய. சூப்பர் அபிராமி. எனிதிங் எல்ஸ்? ஒரு புறம் பார்த்தால் மிதிலை என் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. சாரி அபிராமி, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுமா? பாட்டு கற்றுக்கலாம் நீங்கள்? ஆமாம், நான் வந்து 10 வருஷமாக ஆஃப்ரிக்காவில் இருந்தேன். ஸோ ஹோப் அங்கே ரொம்ப கம்மி. ஓகே. 6 months முன்னாடி தான் ட்ரிச்சிக்கே வந்தேன். சரி, எங்கே கற்றுட்டீங்க நீங்கள்? அங்கேயே இங்கேயே? ஸ்கைப் வழியாக கற்றுட்டேன். வாட் எவர் யூ லேர்ன் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ், ரைட்? அப்போ தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பாட முடியும். புரியுதா? நல்லா கற்றுக்கோங்க. என் பேர் கார்த்திகா. என் ஊர் வந்து கேரளாவில் திருவாந்திரம். 5 வருஷமா நான் பாட்டு படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றி சொல்ல, எனக்கு டான்ஸிங் தெரியும், ஸ்விம்மிங் தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குது என் பாட்டு தான். കഴിഞ്ഞ 5 വർഷമായി കിട്ടിയ അവാർഡുകളാണ് ഇതെല്ലാം. ഇത് കുറച്ചേ ഉള്ളൂ. ഇപ്പോൾ ഞാൻ 7th standard പഠിக்கிறேன். ഇനി മുകളിലോട്ട് പോകുന്തോറും നിറയെ അവാർഡുകൾ വാങ്ങും. என் வீட்டு வந்து என் அப்பா, அம்மா, தம்பி, என் பாட்டி இருக்க. நானும் என் தம்பி எப்பளும் ஜாலியாக இருக்கேன். தம்பி என்னை எப்பளும் வந்து கிண்டல் பண்ணுவேன். பட் என் வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்தலம். என் ஊரில் எனக்கு டான்ஸுக்கும் பாட்டுக்கும் ஒருபாடு கிஃப்ட் கிடச்சிருச்சு. இருந்தாலும் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுன்னா என் ஆசை. நீங்கள் அது கண்டோளும். Hi Karthika. Hi. So pretty you look, Karthika. Bright. எங்க ஈவினிங் நீங்க தான் இப்ப பிரைட்டன் அப் பண்ணிருக்கீங்க. என்ன பாட போறீங்க? பழனியப்பா. சரி, ஓகே, பாடுங்க. பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா. பழனியப்பா, ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா. கார்த்திகா, thank you. So இப்போ வெயிட் லிஸ்ட் பண்ண போறோம் கார்த்திகா. வெயிட்டிங் லிஸ்ட் தானே போட்டிருக்காங்க, அதுக்கே இப்படி ஒரு அழுகை. இப்போ என்னன்னா வெயிட்டிங் லிஸ்ட்னா என்னன்னா வந்து திரும்ப உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு வச்சு திரும்பி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? நீங்கள் சேர் அப் பண்ணுங்க, நல்லா பாசிட்டிவ் வைப்ஸாக எடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எங்கேருந்து வந்திருக்கீங்க சரண்ராஜ்? திருநெல்வேலியிலேருந்து. என்ன பாட போறீங்க? என்னவளை அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். சாரி சரண்ராஜ். ஓகே, பாடுங்க ஸ்ருதி. சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ. 100 சென்மோ நமக்கு போதுமா, வேற வரும் ஏதும் கேட்போமா. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை,
முடிந்து வைத்த ஆசை. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே நன்பே. ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நேசா. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. இந்த வேள்வைக்கும் வெற்றிக்கும் வேர்வைகளே உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. உறையாமல் செய்த அங்கங்கள் நெஞ்சை ஒட்டிக் கொள்ளும், உறையாமல் செய்த பாவங்கள் கொஞ்சி குளவச் சொல்லும். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். விளையாட்டா படகோட்டி விளையாடும் பருவம் போய். இசைக்கனவோடு திருச்சி மைய போட்டியில் கலந்து கொண்டு நடுவர்களால் 2ஆம் கட்டத்தில் வெளியேற்றப்பட்ட போட்டியாளர்கள் அடுத்த முறை நிச்சயம் பங்கேற்று வெற்றி பெறுவோம் என்ற மன உறுதியோடு வெளியேறினர். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபினிஷிங் நோட்ஸ், லேண்டிங் நோட்ஸ் அதெல்லாம் இன்னும் கிளியராக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு எப்போதுமே ஒரே ஒரு ட்ரீம் தான், அது சிங்கிங் தான். நான் அனுஷா, நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன். எனக்கு 9 வயசு ஆகுது. நான் எப்போவுமே துருதுருன்னு இருப்பேன், ஹாப்பியாக எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னை சுற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. என் தம்பி தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. வீட்டில் எப்போவுமே அவன் அடிச்சுப்பான், சண்டை போட்டுப்பான், அப்புறம் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவான். அவன் வந்து என்னை பாட்டே எடுக்க விட மாட்டான். கம்ப்யூட்டர் வச்சு விட, ஐபேட் வச்சு விடுன்னு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். மியூசிக் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் என்ன பிடிக்கும், அது எப்படி சொல்ல, எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். எதனால பிடிக்கும்னா, எனக்கு நிறைய சிங்கர்ஸ் வந்து சினிமாவில் பாடுறது வந்து பார்த்து ஆசையாக இருக்குது. அதனால நானும் ஒரு சிங்கிங் ஃபீல்டில் போய் அதில் நல்லா பாடி ஃபஸ்ட்டு வரணுன்ற ஆசை. ஒரு பாட்டு கற்றுக்கணுன்னா எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் ஒரு பாட்டை ஒரு தடவை கேட்டாலே ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து நிறையா மியூசிக் காம்படிஷனில் கலந்து நிறையா ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன், ட்ராஃபீஸ். என்னோடய சிங்கிங் டேலண்ட்டோட பெரிய ரெகக்னைசனாக பாண்டிச்சேரியோட சீஃப் மினிஸ்டர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா எல்லா ரூம்லேயும் நான் பாடுற மாதிரியான ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போதில் நான் ஒரு சிங்கர் ஆகணும்னு எனக்கு நானே இன்ஸ்பயர் ஆகிட்டு இருப்பேன். Anusha is one of the best students of mine. She is born for singing. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு. என் பிரின்சிபல்லேருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிங்கர் வந்து என்னை விட எங்கள் அப்பாவோட பெரிய கனவு. எங்கள் அப்பா 2 சீசன்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜோனல் ஆடிஷன்ஸை தாண்டி செலக்ட் ஆகலை. அவர் அச்சீவ் பண்ணாத ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன். நிறைய கனவோட, நிறைய ஆசையோட சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட் கொடுத்து எல்லா ரவுண்ட்ஸ்லேயும் செலக்ட் ஆகிடுவேன்ற நம்பிக்கை இருக்குது. Hi ma'am, hi sir. Hi Anusha, my little darling. பாடலாமா? Okay, go on. சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா, செங்கமலம்னா புது தேன் கிண்ணம்னா, வெள்ளக்கட்டினா நல்ல வெள்ளி ரதம்னா, கண்ணக்குட்டினா நல்ல கார்காலம்னா, ஒரு பொண்டேரில் உல்லாச ஊர் போகலாம்.
பண்ணலாம். முடியல. ஓகே. இதுக்கு மேல முடியல. Thank you sir. அனுஷ்யா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கு மார்னிங் நடக்கிற இந்த ஆடிஷனில் இது வரைக்கும் வந்திருக்கிறதுல எனக்கு ஒன்றதான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அழகா ஆடிக்கிட்டே பாடு. நல்ல ஸ்மைல் பண்ணிட்டே இருக்க நீ. வெரி நைஸ் டு see you this way. Always keep smiling. அனுஷா எவ்வளவு சுட்டியா இருக்கே. நீ ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. Dance தெரியாது. கொஞ்சம் நான் கூட ஆடினா ஆடுவியா? Yes. Okay. But then you have to sing. A 1, a 2, a 3 and 4. Baby, shut yourself and lock that door. Ek, a do, a din, ya cha. You get you wherever you are. Veli tandum, alum yarum yaro. Wave parkum indar yar 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 yar. ശ്രീഹരി, എനിക്ക് തമിഴ് അത്രയ്ക്ക് അറിയില്ല. ഞാൻ കേരള വയനാട് ഡിസ്ട്രിക്റ്റിനാണ് വരുന്നത്. ഞാൻ ഒരു മലയാളം പ്രോഗ്രാമിൽ പോയി സെമി ഫൈനൽ വരെ എത്തിയതാണ്. ഞാൻ ഇപ്പോൾ ഓഡിഷന് പോകാൻ കയറുകയാണ്. അതുകൊണ്ട് എനിക്ക് നന്നായി പാടാൻ പറ്റണമെന്ന് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കണം. ശ്രീഹരി സുനിൽ എങ്ങനെയുണ്ട്? അടി എന്നടി റാക്കമ്മ പല്ലാക്കി നെരുപ്പ് നെഞ്ച് കുലുங்குതടി சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சவப்பு மச்சானை இழுக்குதடி. சூப்பர் ஸ்ரீஹரி. Amma wake me up kalela 9 o'clock shopping poganu lip gloss vanga. Amma wake me up kalela 9 o'clock shopping poganu lip gloss vanga. 10 o'clock friend vara 10:30 share auto 300 change kudu breakfast venda. Daddy test sollada sangyalom late agum enga ponalum boys baba boys. ஜிங்கனமணி சிரிச்சு போட்டா நெஞ்சலானி. வெங்கலகினி கோலமினோ மந்திரமே நீ. நான் வெக்கத்துக்கு பக்கத்துல போகாதவ ஒரு நூலு இல்ல சில கட்டாலானவ. அட நீ வந்தாய பந்தகாலி அமாங்கோ அமாங்கோ. மோனிகா, இப்போ உங்களை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. செலக்ட் பண்ணலாம். ஐ ஏன் செலக்ட் பண்ணலாம்? சந்தோஷமா இருக்கலாம். ஃபைனல் வரையும் போலாம்ல. ஓ, சரி நீங்க ஃபைனல் வரைக்கும் போவீங்களா? உனக்கு தெரியுமா மோனிகா, நாங்க செலக்ட் பண்றோமோ ரிஜெக்ட் பண்றோமோ நாங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம். நாங்க சந்தோஷமா இருக்கணுமா, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? எல்லாரும் ஸ்மார்ட். பரபரப்பாக நடைபெறும் திருச்சி மையத்தின் 3ஆம் கட்ட போட்டி நாளையும் தொடரும்.